இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. ஒவ்வொரு இரவும் விடிகாலை அடுத்த நல்ல விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே எதற்காக போராடினோம்? எதற்காக நாம் இந்த களத்திற்கு வந்தோம்? கட்சி ஆரம்பிச்சு பதவியை கைப்பற்றல. அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதற்காக இந்த அதிகாரத்தை விரட்டி தரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவைநெய்ய பாவாணர். தாய்மொழியை இழந்துவிட்ட மறந்துவிட்ட இனம் வாழாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது. மொழியை பாதுகாத்த இனம்தான் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவிருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். இதுதான் வரலாறெங்கிலும் நிகழ்ந்திருக்கிற உண்மை. வரலாற்றை பாதுகாத்த இனங்கள் தான் உயிர்ப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் மொழியை இழந்தோம், வரலாற்றை மறந்தோம், உணர்வின்றி உயிரோடே இறந்தோம். இதற்கு இந்த அதிகாரம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அன்னை தமிழ் மொழியை மீட்டு உருவாக்க அதிகாரம். அதற்காகவே அதை நோக்கி விரைகிறோம். மறைக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றையும், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். புறக்கணிக்கப்பட்ட அடையாளங்கள் முழுக்க முழுக்க அழித்து மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காகவே களத்திற்கு வந்தோம். இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த களமும் காலமும் எங்களுடையதுதான். இன்னும் அப்படியே இருக்கிறது. கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர. ஆனால் அடைவதற்கு உயர்ந்த உன்னதமான லட்சியம் இருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளாக எனது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு, உயர்ந்த கனவு. அரசாட்சியா குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வதன் நாடு பகுத்து வகுத்து தந்த என் பாட்டன். கனவு அப்படியே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கான காலமும் இன்னும் எங்கள் முன்னால் இருக்கிறது.
எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்றார் எங்கள் புரட்சி பாவலர். எங்கள் முன்னோர்கள் கண்ட அந்த நல்ல ஆட்சி, அறம் சார்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் வாரிசுகள் அந்த ஆட்சியை இதே என் அன்னை நிலத்தில் நாங்கள் நிறுவுவோம். இது எங்களுடைய கனவு அல்ல. அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலையடிகள், எண்ணற்ற பெருமக்கள், எங்கள் தாத்தா பொதுவுடைமை போராளி கலிய பெருமாள், புரட்சியாளர் தமிழரசன் போன்ற முன்னவர்களின் கனவு. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் எங்கள் முன்னவர்கள். கீழப்பலூர் சின்னச்சாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், இப்படி எண்ணற்ற பெருமக்கள், சிவகங்கை அரசேந்திரன் போன்றவர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தார்கள். தன்னுயிர் மொழி செத்துவிடக்கூடாது என்பதற்காக. பயனற்று போனது, மொழி செத்து போனது. என் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு தேசியனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். அன்றுதான் அந்த இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் பாதுகாக்கப்படும். இந்த இனத்திலே இதை உணர்ந்தறிந்த ஒரே ஒரு மகன் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான்.